இங்க ராஜுவும் அர்ஜுனும் சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. அப்பதான் ஒரு நாள் ராஜு அர்ஜுனோட கல்யாணத்துக்கு அவன் வீட்டுக்கு போவான். அர்ஜுனுமே ராஜு கிட்ட அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட போட்டோ காமிச்ச உடனே ராஜோட முகம் ரொம்பவே மாறிடும். ஏன் அப்படின்னா இந்த பொண்ணு ராஜுவோட எக்ஸா இருந்திருப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரெண்டு பேத்துக்குமே பிரேக்கப் ஆயிருக்கும். ஆனா இந்த பொண்ணோட விருப்பமே இல்லாம அவங்க அப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மேரேஜுக்கு ஒத்துக்க வச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே கையில ஒரு 2 ஹார்ட் அண்ட் சிம்பிள் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த மெமரி எல்லாம் யோசிச்சு பார்த்து ராஜு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இதுக்கப்புறம் அர்ஜுனுக்காக நம்ம இந்த பொண்ணை நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றான். அதனால கையில இருந்த ஹார்ட் அண்ட் சிம்பருக்கு இவனே சூடும் வச்சுக்கிறான். அப்படி கொஞ்ச நாள்ல அர்ஜுனோட கல்யாண நாளுமே வந்துருது. ராஜ் எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க ரெண்டு பேத்தையுமே கையை பிடிச்சி சேர்த்து வைப்பான். அப்பதான் அந்த பொண்ணு கையில இருந்த ஹார்ட் அண்ட் டேட்டூவே அர்ஜுன் பாக்குறான். அதை பார்த்து ராஜ் கையில இந்த மாதிரி இருந்ததை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிரும். இருந்தாலும் அர்ஜுனுக்கு டவுட்டாவே இருக்கும். அதனால ராஜ் ரூமுக்கு போய் எல்லாமே செக் பண்ணி பாக்குறான். அங்க இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணும்போது எடுத்த போட்டோஸ் எல்லாமே அர்ஜுன் கையில கிடைக்குது. உடனே அர்ஜுனுமே நமக்காக தான் ராஜ் எல்லா விஷயத்தையுமே மறைச்சிட்டான்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். கடைசியில அர்ஜுனே அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ராஜ் கிட்ட சேர்த்து வச்சிருவான்.